எஸ், இது என்ன ரெசிபின்னு சொல்லிட்டு நீங்களே கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான எம்மியான புட்டிங் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணி தோல் சீவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். 2-3 ஏலக்காவை பிரித்து போட்டுக்கலாம். தேவைக்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஜென்டலாக பீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக காய்ச்சி ஆற விட்ட பால் ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் ஆப்ஷனல் தான். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கிழங்கை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஸ்மூத்தான ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை அந்த முட்டையோட கலவையில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டெக்ஸ்சருக்கு வரணும். இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அந்த ஏலக்காய் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போது சுகர் கேரமல் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ணிவிட்டு அந்த ஹனி கலரில் நமக்கு அந்த கோல்டன் கலர் வரும் இல்லைங்களா, ஸோ அந்த கலர் வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா இதை காய்ச்சிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை எந்த பாத்திரத்தில் புட்டிங் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் வேணால் குட்டி குட்டி டப்பா ஒரு 2-3 கூட சேர்த்து செய்யலாம். நான் ஒன்றுத்துலேயே செஞ்சிடுறேன். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் நம்ம அந்த மாவை இது உள்ளே சேர்த்துட்டு ஸ்டீம் பண்ணி கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதுக்கு போதும். ஸ்டீம் பண்ணி எடுத்து கொஞ்ச நேரம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு திருப்பி போட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸுங்கெல்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிட்ருவாங்க. ஈவன் பெரியவங்களுமே இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டில். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுனாலும் நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். இதுக்கு மேலே நீங்கள் நட்ஸ் இல்லைன்னா வேறு ஏதாவது உங்களுக்கு தேவையான விருப்பப்பட்டு ஆட் பண்ணிக்கலாம்.